வெல்கம் டு அல்ஜிபிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல 2025 டெட் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு சம் எடுத்து சால்வ் பண்ண போறோம். அது ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ்டு கொஸ்டின். அந்த சம்மை ஃபர்ஸ்ட் நம்ம எலாபரேட்டா சால்வ் பண்ண போறோம். அண்ட் தென் சால்வ் பண்ணாம ஜஸ்ட் ஆப்ஷன்ஸை மட்டும் பார்த்து எப்படி கரெக்ட் ஆன்சர் கிளிக் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். So first the question, the ratio of the HCF and LCM of the numbers 36 and 48 are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 36க்கும் 48க்கும் ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு 36க்கும் 48க்கும் எல் டிவிஷன் பண்ணலாம். 36 48. ஸோ எல் டிவிஷன் பண்ணும்போது ரெண்டு நம்பருக்கும் காமன் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 2 இருக்கு, 6 இருக்கு. ஸோ நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதே நம்ம எடுத்துக்கலாம். சரி, நம்ம 2 எடுத்துக்கிட்டோம்னா 1 2 is 2, ரிமைண்டர் 1, 8 2 are 16, 2 2 are 4, 4 2 are 8, 18 and 24. இப்போ இந்த 18க்கும் 24க்கும் என்ன நம்பர் காமனா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். 2 இருக்கு, 6 இருக்கு. ஸோ நம்ம 2 எடுக்கலாம், இல்லை 6 எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். 6 எடுத்தோம்னா 3 6 are 18 and 4 6 are 24. இதுக்கப்புறமா 3க்கும் 4க்கும் நமக்கு காமன் நம்பர் இல்லை. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஹெச்சிஎஃப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, என்ன நம்பர்ஸ்லாம் நம்ம காமனா எடுத்தோமோ அதுதான் ஹெச்சிஎஃப். 2 into 6 12. நெக்ஸ்ட் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எல்சிஎம்ல இங்க இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே வரும். 2 into 6 into 3 into 4. So 2 6 are 12, 12 3 are 36, 36 into 4 144. ஸோ நம்ம ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவங்க என்ன ஆர்டரில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அதே ஆர்டரில் தான் நம்ம ஆன்சரும் எழுதணும். ஹெச்சிஎஃப் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ ஹெச்சிஎஃப் அண்ட் தென் எல்சிஎம். ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஆப்போசிட்டாகவும் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். ஸோ நம்ம கரெக்டாக அந்த ஆர்டரை எடுத்து பிக் பண்ணிக்கணும். ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஸோ ஹெச்சிஎஃப் நமக்கு 12 வந்தது, எல்சிஎம் 144 வந்தது. ஸோ த ஆன்சர் 12 is to 144. ஆப்ஷன் ஏ. இப்போ நம்ம சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? இப்போ நம்ம சால்வ் பண்ணாமல் ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்து எப்படி ஆன்சர் பிக் பண்ணலான்றதை பார்க்கலாம். எப்போதுமே ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஹெச்சிஎஃப் சின்ன நம்பராக இருக்கணும், எல்சிஎம் பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல ஹெச்சிஎஃப் சின்ன நம்பராக இருக்கு, எல்சிஎம் பெரிய நம்பராக இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பியில் ஹெச்சிஎஃப் பெரிய நம்பர், எல்சிஎம் சின்ன நம்பராக இருக்கு. பார்த்தோன்னே நம்ம ஒமிட் பண்ணிடலாம், இந்த ஆப்ஷன் இருக்க சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன்லையும் ஹெச்சிஎஃப் பெரிய நம்பராக இருக்கு, எல்சிஎம் சின்ன நம்பராக இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஃபோர்த் ஆப்ஷன்ல ஹெச்சிஎஃப் சின்ன நம்பர், எல்சிஎம் பெரிய நம்பரா இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, எப்போதுமே எல்சிஎம்மோட ஃபேக்டரா தான் ஹெச்சிஎஃப் இருக்கும். அதாவது இந்த 144ங்கிறது 12ஓட ஃபேக்டர். 12 டேபிள்ல 144 வரும். அதே மாதிரி இங்க 3 டேபிள்ல 4 வருமானு பார்த்தோம்னா கண்டிப்பா வராது. ஸோ இது ரெண்டும் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ அதனால இந்த ஆப்ஷன்ஸும் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.